எனக்கு இதை மாதிரி தெரியலம்மா. ஐஷு ஏண்டி அலற? அச்சுச்சோ கத்திரி எழுவல. அன்பு செல்வம் ப்ரோ. செல்வம் மா வனதேவதை நான் தான்மா. செல்வம் அன்பு ப்ரோ. அன்பு ஆய் ஐஷு தங்கம். எம்ஜி டீ காஃபி சாப்பிட்டியா? ஹவர் யூ? இவா மா அதான் நான் ரீச் வெச்ச பேர் கோல்டு ஃபிஷ். ஓகே அதான் கோல்டு ஃபிஷ். செல்வம் அம்மா சாரி செல்வம் அண்ணா. யுவா செல்வம் அண்ணா கூப்பிட்றாங்க. நவீன் ஐ எம் ஃபைன் ஐஷு நீ? யுவாமா வாமா தங்கம். மேகம் மூடிக்குச்சு வானத்தை, வெயில காணும். லைக் போட்டாச்சுங்கோ. ஓகே தேங்க்யூ குட்டி. செல்வம் எப்படி இருக்கீங்க? செல்வ செழிப்போட நன்றாகவே இருப்பார் அவர். நவீன் ஹாய் யுவாக்கா. சாரி அண்ணா எப்படி இருக்கீங்க? ஐஷு நவீன் அண்ணா ஐ எம் ஆல்ரெடி ஃபைன். அன்பு ப்ரோ செல்வம் கூப்பிடுறார். ஹாய் பாலாஜி குட் மார்னிங். எல்லாருக்கும் குட் மார்னிங்ப்பா. மீசைய பாரு, மீசைய முறுக்கு வாயாடி. மீசை முறுக்கு. நல்லா இருக்கேன் யுவாமா, நீங்க எப்படி இருக்கீங்க யுவாமா? குட் மார்னிங் பாலாஜி. எல்லாருக்கும் குட் மார்னிங். செல்வம், யுவாமா, குட்டி, ஐஷு, அப்புறம் வேற யார் இருக்கா? நவீன், அன்பு, எல்லாருக்கும் குட் மார்னிங். என்னடி காக்கா வந்து உட்காருதாமா? டென்ஷன் ஆகுறா. நான் இனிமே யாருக்குமே செல்ல பேர் வைக்கல ஓவர். ஓகேவா? ஐயோ நீ கோல்டு ஃபிஷ்னு கூப்பிடுறீ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐ எம் குட் அண்ணா. செல்வம் ப்ரோ விக்கி நேத்து என்ன சொன்ன? அன்பு செல்வம் ப்ரோ விக்கி நேத்து என்ன சொன்னான்? சூப்பர் யுவாமா. ஆஹா திடீர்னு நல்லா காத்தடிக்குது, திடீர்னு வெயில் அடிக்குது. என்ன வாயடி, ஏன் இப்படிலாம் ஆகுது? என்ன இங்கே ரெசிடென்ட் ஈவில் இருக்கு, குட்டி சாத்தான் இருக்கக்கூடாதா? அப்படியா? சரி வச்சுக்கோங்க. ஓகே அண்ணா. இவங்க பிரதர் சிஸ்டரா? இல்லை எல்லாமே லைவ் ஃப்ரெண்ட்ஸ் தான். ரொம்ப உரிமையோட பேசிக்கிறாங்க அண்ணா தங்கச்சின்னு. செல்வம் அண்ணா என்ன பண்றீங்க நீங்க? ரியல் அண்ணன் தம்பினா எப்படி இருப்பாங்க உனக்கு தெரியாதா பாலாஜி? நான் கேட்டது கேட்ஸ். ஆமா ஒன்னா பிறந்தவங்க, ஒரே கர்ப்பப்பையில பிறந்தவங்க. 4 பேர் பிறந்தாங்க பாலாஜி. மொத்தம் 4 கேட்டு. மாடியில தான் குட்டி போட்டுட்டு அவங்க அம்மா என்ன பண்ணிட்டா, மழை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு, ஆனால் மழை வர்றதுக்கு 4 நாளைக்கு முன்னாடியே தூக்கிட்டு வந்து வச்சுட்டா. அவளுக்கு தெரியுது போல இருக்கு எல்லாம். கட்டில் கடியில் கொண்டு வந்து ஒளிச்சு வச்சுட்டா. அவன் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்ததே இல்லை. இந்த கருப்பாக இருக்கால அப்படியே இப்படி தான் இருப்பா. அவள் கருப்பாக இருப்பா, ஃபுல் கருப்பு தான் அவள். அப்படியே அவங்க அம்மா மாதிரி தான் கருப்பேன். என்ன பண்ணுவான்னா, எங்ககிட்டே வந்ததில்லை அவள். நான்வெஜ் எப்போயாவது பண்ணனா வந்து நிற்பா. நம்ம கிட்ட போனோம்னா ஓடிடுவா. நம்ம சாப்பாடே வச்சுட்டு ஓடி வந்துடணும், அப்போ தான் அவள் சாப்பிடுவா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவள் எங்கெங்கேயோ குட்டி போடுவா. அந்த குட்டிங்கெல்லாம் இங்கே வந்து தயிர் சாதம் சாப்பிடணும் நம்ம வீட்டு வாசலில். ஸோ அதனால என்ன பண்ணிடுச்சு, நம்ம நல்லா பார்த்துப்போன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து கட்டிலுக்கடியில் ஒளிச்சு வச்சுட்டு வரும், பால் கொடுக்க வரும். ஆனால் இதுங்கெல்லாம் சத்தமே போடாது பார்த்துக்க, அவ்வளோ அமைதியாக இருக்கும். பூனைக்குட்டி இருக்கிறதே தெரியாது. நான் ஃபஸ்ட்டு ஐயோ கட்டிலுக்கடியில் இருக்கே, கத்திகிட்டே இருந்தால் தூங்க முடியாதே, எப்படி இதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சத்தமே போடாதுங்க இதுங்க 4மே, அவ்வளோ அமைதியாக இருக்கும். பூனைக்குட்டி இருக்கிறதே தெரியாது, அப்படி அமைதியாக இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் வளர்ந்தோடனே இங்கே பாரு காக்கா பார்த்து டென்ஷன் ஆகிறேன்.